அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவாடு போட்டு வச்ச கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பிடிக்கரணைன்னு சொல்லுவாங்க. இந்த கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்து சுடு தண்ணியில் போட்டு இது கூட ஒரு சொல புளி, தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவாடை வந்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு கொஞ்சம் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். வந்தோடனே இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்குது, நம்ம கிழங்குலேயும் உப்பு போட்டு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிச்சு வந்தோடனே இது கூட கருவாடை சேர்த்து நல்லா நச்சு விடுங்க. கருவாடு போடாமலேயும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். கருவாடு போட்டால் கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்கும். இப்போ இது கூடவே கொதிக்கும் போதே கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. கிழங்கு இது இந்த டைமில் சேர்த்தா தான் நல்லா மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மேலே கொத்தமல்லி தழை இறக்கி எல்லாருக்கும் சூப்பரான கருணைக்கிழங்கு கருவாட்டானம் ரெடி. நீங்களும் இது போல் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.